ஹலோ கைஸ். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அனிமினா என்னன்னு கூட தெரியாது நிறைய பேருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அனிமின் பார்த்துருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் அப்படிதான் பார்த்துருப்பேன். ஆனால் அது அனிமின்ட்டு பார்த்துருந்துருக்க மாட்டேன், ஒரு பொம்மை படம் அப்படின்ட்டு தான் பார்த்துருந்துருப்பேன். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு அனிமினா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச அனிமி என்னன்னு கேட்டால் நிறைய பேர் நொருட்டோன்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் அவங்க சோனியாவில் போட்ட நொருட்டோ தான். இந்த நொருட்டோ அது மட்டும் இல்லாமல் டிராகன் பால், இது 2 அனிமியால தான் அனிமி தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அது ஃபேமஸ் ஆனதுனாலே நிறைய அனிமே தமிழ் டப் பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய யூடியூபர்ஸ் உண்டானாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அனிமி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச அனிமையெல்லாம் டப் பண்ண மாட்டாங்களா, நொருட்டோ அது மட்டும் இல்லாமல் டிராகன் பாலுக்கு பண்ண மாதிரி அப்படின்னு யோசிக்கும் போது தான் கிரன்ச்சி ரோல் அப்படின்னு ஒரு ஆப் வந்து எல்லாருக்கும் டப் பண்ண ஆரம்பிச்சாங்க, எல்லா அனிமிக்கும். அந்த மாதிரி அப்கமிங் தமிழ் டப் அனிமி என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற அனிமி பேரு ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. இது வந்து 2 சீசனு தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. 36 எபிசோடு 2 சீசனையும் சேர்த்து. இந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பை அப்பா, அது மட்டும் இல்லாமல் ஒரு அசாசின் அம்மா, மைண்ட் ரீட் பண்ணுற பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு டாகி, இதுதான் அவங்களோட மொத்த ஃபேமிலி. அது மட்டும் இல்லாமல் இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதோட முழு கதையும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சீசன் தமிழ் அவைலபிளாக இருக்குது, கிரன்ச்சி ரோலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சீசன் 3 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ் டப்பிங்கில் வரப்போகுது. நவம்பர் 30 ஹிந்தியில் டப் பண்ணி வீக்லி போட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 14 அப்போ வந்து தமிழ் தெலுங்கு இந்த 2 லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் என்ன கிளம்புன்னு தான் தெரியல. இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹைக்யூ. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டான அனிமி. மொத்தம் 3 சீசன் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 165 சென்டிமீட்டரில் இருக்கிற ஒரு பையன் அவனோட ஜம்பிங் ஸ்கில்லு, அது மட்டும் இல்லாமல் அவனோட ஸ்பீடை வச்சு எப்படி வாலிபால் விளாட்றான் அப்படின்றது, அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் அனிமி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்போர்ட்ஸ் அனிமினாலே எனக்கு பிடிச்ச ஒரு 2 அனிமினா அது ப்ளூ லாக்கும் இந்த ஹைக்யூ மட்டும்தான், தமிழ் டப்பிங்கில் இருக்கிறதுல சொல்கிறேன். இப்போது சீசன் 4 வந்து நவம்பர் 6ஆம் தேதி ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் இதில் இந்த 3 லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கிரன்ச்சி ரோலில். இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேன். அனிமின்னு சொன்னதே நிறைய பேருக்கு ஒன் பஞ்ச் மேன் ஞாபகம் வரும். அனிமி பார்க்காதவங்க கூட இருப்பாங்க, ஆனால் கேள்விப்படாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் தான் ஒன் பஞ்ச் மேன். ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். இது ஒரு ஃபைட்டிங் பேஸ்டான அனிமி, காமெடி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இது 2 சீசன் இருக்கு. 3ஆவது சீசன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சீசன் 1 சீசன் 2 தமிழில் இல்லை, சீசன் 3 தான் தமிழ் டப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா, டிசம்பர் 15 அப்போ ஹிந்தியில டப் பண்ணி போட போறாங்க. டிசம்பர் 22 அப்போ தமிழ், தெலுங்கு இது 2 லாங்குவேஜ்லயும் போட போறாங்க. இந்த ஒன் பீஸ் அப்படின்னு அனிமே இருக்குல்ல, இதையும் நடுவில் இருந்து தான் போட்டாங்க. அதாவது வானா இருக்கு அப்படின்னு, அதுக்கப்புறம் முறைய ஸ்டார்டிங்ல இருந்து போட ஆரம்பிச்சாங்க கார்ட்டூன் நெட்வொர்க்ல. பரவாயில்ல, இது எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் 3ஆவது சீசன் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் தமிழ் ஆடியன்ஸுக்கு. பார்க்கலாம். நம்ம இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது சுகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி. நான் பேர் கரெக்டாக சொன்னேன்னு தெரில. இசக்காய் அனிமினாலே ஒரே கான்செப்ட் தான். அதாவது ஒரு நார்மல் ஹியூமன் இருப்பான், அவன் வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்கு போய் ஹீரோ ஆகிறான் அப்படின்றதான் கதை. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இவனை கூட்டின்னு போயிருப்பாங்க, சரி நீ தான் ஹீரோ அப்படின்ட்டு. ஆனால் தேவதைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து நீ பார்க்கறதுக்கு அக்லியாக இருக்கப்பா, அதாவது நல்லாவே இல்லை, அதாவது உங்கள் அப்பா மாதிரி இல்லை, அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் தான் இந்த ஃபேண்டசி வேர்ல்ட்லேருந்து ரியல் லைஃப் வந்திருப்பாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த வேலை என்ன அப்படின்னா, அவங்க பெத்துக்க போற ஒரு பையனோ பொண்ணையோ மறுபடியும் அதே உலகத்துக்கு அனுப்பணும் அப்படின்றது தான். ஆனா அந்த தேவதை இவன் பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கான், அவங்க அப்பா மாதிரி இல்லை அப்படின்ட்டு இவனுக்கு வந்து எந்த ஒரு பவர்ஸையும் கொடுக்காம சும்மா ஒரு சைட் கேரக்டர் அப்படின்ட்டு அமுச்சு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இவனை ஒருத்தவங்க கூப்பிட்டு வந்துருப்பாங்க, அதாவது இன்னொரு கடவுள், அவர் வந்து அவரோட பவர்ஸை இவனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தேவதை செலக்ட் பண்ணவங்களை விட இவன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி எப்படி இந்த உலகத்தை காப்பாற்ற போறான் அப்படின்றதுதான் கதை. இசக்காய் அனிமியில எனக்கு இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல பிடிச்சதுன்னா அது இந்த ஒரு அனிமி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில அனிமி இருக்கு, ஆனா அந்த அனிமியெல்லாம் நான் இன்னும் பார்த்தது கூட இல்லை. அந்த அனிமி பேர் சொல்றேன், கேட்டுக்கோங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாருங்க. அதுல ஒரு அனிமி பேர் கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் த அனதர் வேர்ல்டு சீசன் 2 அப்படின்ற அனிமி ரிலீஸ் பண்ண போறாங்க. நான் பார்த்ததில்ல, அதனால இதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. இது எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, நவம்பர் 12 அப்போ ஹிந்தியில டப் பண்றாங்க. டிசம்பர் 3 அப்ப தமிழ், தெலுங்கு இந்த 2 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. வீக்லி ஒரு எபிசோடு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அனிமி பேர் என்ன அப்படின்னா, டோஜிமா வாண்ட் டு பி எ கெமன் ரைடர் அப்படின்றது தான் பேருன்னு நினைக்கிறேன். இதையும் எனக்கு தெரியல, அதாவது இதுக்கப்புறம் வர எல்லா அனிமியும் நான் பார்த்தது கூட இல்லை. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் இதெல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க.
இது எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அக்டோபர் 26. அதாவது இன்னைக்குனா நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்போ தான். இது நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னா 27 எப்போ பார்ப்பீங்க அப்படி தான் நம்புகிறேன். இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது மெக்கானிக்கல் மேரி. இதை பற்றியும் எனக்கு தெரியாது, அதனால் எதையும் இதில் சொல்ல போகிறதில்ல. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற அனிமி பேர் என்ன அப்படின்னா கேதர்ஸ் இன் த அட்வென்ச்சர் இன் இசகாய் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த அனிமி தான். இந்த அனிமி நான் பார்த்தேன். அதாவது பார்த்தேன்னா ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தேன். தமிழ் டப்லையும் வரப்போகுது. டேட் என்ன அப்படின்னா டிசம்பர் 15. உங்களுக்கு திறமை இருந்தால் பார்த்துக்கோங்க. அதாவது இதுவும் ஒரு இசக்காய் அனிமி தான். திறமையெல்லாம் தேவையில்லை, நெட்டும் ஃபோனும் இருந்தால் போதும், பார்த்துக்கோங்கப்பா. இந்த லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற அனிமி பேர் என்ன அப்படின்னா வித் யூ ஆர் லவ் வில் இட் த்ரோ அப்படின்றது தான் அனிமி பேர். இதை சொல்கிறதுக்குள்ளே நான் போராடிட்டேன். இது எப்போ ரிலீஸ் ஆகிடுச்சா, அதாவது அக்டோபர் 24 அப்பயே ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்துக்கோங்கப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அனிமினாலே எல்லாம் நல்லா தான் இருக்கும். அது நம்ம மூடை பொறுத்தும் நம்ம பார்க்குற விதத்தை பொறுத்தோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அனிமி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் எதிர்பார்த்தது வந்துருச்சு ப்ரோ அப்படின்ட்டு. அப்படியே உங்கள் அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கால ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற மாதிரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் நிறைய போட்டிங்கன்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும். அப்போ தான் நிறைய பேர் இந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுப்பாங்க. இத்தனை அனிமி ரிலீஸ் ஆகுதுப்பா தமிழில் அப்படின்ட்டு தமிழ் ஆடியன்ஸுக்கும் தெரியும். ஸோ அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்கள் அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதேமாரி நான் நெக்ஸ்ட்டு டீமன் ஸ்லேயர் கண்டென்ட் போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இன்ஃபினிட்டி கேஷல் மூவி இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அதனால் நிறைய தமிழ் ஆடியன்ஸ் பார்த்துன்னு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டீமன் ஸ்லேயரு அது மட்டும் இல்லாமல் டீமன் ஸ்லேயர் கண்டென்ட் நிறைய பேர் போடுறாங்க. ஸோ நம்மளும் போடுவோமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட்டை அப்படியே கொடுங்கப்பா. சரி, ஓகே. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம். இதோட உங்களிடம் விரும்புவது RVA. நன்றி, வணக்கம்.